ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. பகவத்கீதையை தெரிந்து கொள்ளலாமா அப்படிங்கிற சீரியலில் இது 5வது பதிவு. கொஞ்சம் சீரியஸாக போயின்ட்டுருக்கலாம். இந்த பதிவில் நாம் 3 ஸ்லோகங்களை பார்க்கலாம். அத்தியாயம் 2 11, 12, 13 உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கலாம். கதம் பீஷ்மமகம் சாங்கியே துரோணம் ச மதுசூதன இஷுபிஹி பிரதியோத்ஸ்யாமி. பூஜார்ஹவ் அரிசூதன அப்படின்னு ஒரு ஸ்லோகம் பார்த்தோம். அர்ஜுனன் இப்படி சொன்னதா பார்த்தோம். இல்லை, எப்படி நான் பூஜைக்கு உரியவர்களான பீஷ்மருடனும் அதுக்கப்புறம் துரோணாச்சாரியருடன் நான் எதிர் அம்பு கோப்பேன். யுஷுபிகி பிரதின்னா அவள் அம்பு போடுவா, என்ன சண்டைன்னா அவளும் பண்ணணும், நானும் பண்ணணும். அதை நான் அவர்களுடன் எப்படி சண்டை போடுவேன் அப்படிங்கிற சந்தேகம் வந்தது. இதுக்கு அர்ஜுனனுடைய வார்த்தை இது. இப்படி சண்டை போடுவேன் கிருஷ்ணா. மதுசூதனன் அந்த ஸ்லோகத்தில் சொன்னார். அப்புறம் அரிசூதன அப்படி எதிரிகளை அழிக்கின்ற கண்ணனே, நான் இவர்களுடன் எப்படி எதிர் அம்பு கோப்பேன், எப்படி போரிடுவேன் அப்படிங்கிறதோட அர்ஜுனன் சொன்னான். இப்போ கிருஷ்ணன் சொல்ல போகிறத பாருங்க. இப்போ 11வது ஸ்லோகம். அசோச்யான் அன்யச்சோச்சஸ்வம் பிரஜாபாதாம் ச பாஷசே கதானூன் அகதானூன் ச நானு சோச்சந்தி பண்டிதாக. இன்னொருத்தரம் படிக்கிறேன். அசோச்யான் அன்வச்சோச்சஸ்த்வம் பிரஜாபாதாம் ச பாஷசே கதாசூன் அகதாசூன் ச நானு சோச்சந்தி பண்டிதாக. பண்டிதான்னா அறிவுள்ளவர்கள், ஞானிகள் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அந்த போர்ஷனுக்கு நடுலாம். இந்த அர்ஜுனனை கொஞ்சம் உயர்வு நறுவிற்சி அணின்னு சொல்லுவோம் பாருங்க. நம்ம புகழற மாதிரி இருக்கோம், அதே சமயத்தில் மட்டம் தட்டுறது. அதே மாதிரி இந்த வார்த்தை இருக்குது. அசோச்சியான் அன்வ சோச்சகா துவம். அன்வ சோச்சகன்னா யோசிக்க தேவையில்லான்னு சோச்சந்தின்னா வருத்தப்படுறது, அதை பற்றி யோஜனை பண்ணுறது. ஸோ அன்வ சோசகா, அன்வ சோச்சகா அப்படிங்கிற வார்த்தை. அன்வ சோச்சகா அப்படின்னா சிந்திக்க தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் அசோச்சியான் துவம், நீ அசோச்சியான் யோசிக்கிறாய். இதுதான் முதல் அர்த்தம். அதுக்கப்புறம் பிரஜாபாதாம் ச பாஷசே அப்படின்னா பேசுகிறாய்ன்னு அர்த்தம். பிரஜாபாதாம் ச ரொம்ப 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 இதெல்லாம் விஷயம் தெரிஞ்சவன் மாதிரி, பெரிய லேர்னட் பர்சன் மாதிரி, பெரிய அறிவாளி மாதிரின்னு அர்த்தம். அதான் பிரஜான்னா அறிவாளிகள் பேசுகின்ற வார்த்தைகளை எல்லாம் பேசுகிறாய். அதாவது யோசிக்க தேவையில்லாத விஷயத்தை யோசிக்கிறாய், பெரிய அறிவாளிகள் மாதிரி பேசுகிறாய். இதுதான் முதல் வரிக்கு அர்த்தம். இப்போ கதாசூன் அகதாசூன் ச, கதாசூன்னா போய் சேர்ந்தவர்கள், இறந்துபட்டவர்கள். அகதாசூன் ச இருப்பவர்கள், இல்லை இன்னும் கொஞ்ச நாள் கழித்து போய் சேர்றவர்கள், அவர்களை பற்றி அதான் அர்த்தம். கதாசூன் அகதாசூன் ச ந அனுசோச்சந்தி பண்டிதாக. பண்டிதாக ஞானம் உள்ளவர்கள். நான் சோச்சந்தினா யோஜனை பண்ணுறது தான். அனுசோச்சனா தீவிரமாக அதை
திருப்பி திருப்பி நினச்சி அதை பேசிகிட்டு இருக்கிறது தான் அனுசோச்சன் யோஜனை பண்ணி கொண்டிருப்பது. அவர்கள் பண்ணுவதில்லை. இதுதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம். பொதுவாக அர்த்தத்தை சொல்லிவிடுறேன். அதாவது யோசிக்க தேவையில்லாத விஷயங்களை யோசிக்கிறாய், பெரிய அறிவாளிகளுடைய வார்த்தைகளை பேசுகின்றாய், இறந்துபட்டவர்களை பற்றியும் இறக்கப் போகிறவர்களை பற்றியும். அகதாசுன்னா உயிரோடு இருக்கவான்னு கூட புரிஞ்சுக்கலாம். ஆனால் நம்ம அந்த கதாசுங்கிற வார்த்தை வந்ததுனால பிற்காலத்தில் இறக்கப் போகிறவர்களை பற்றியும் அறிவாளிகள் ஞானமுடையவர்கள் யோசிப்பதில்லை. இதுதான் இந்த 11வது ஸ்லோகத்துக்கு அர்த்தம். இந்த கதாசு நகதாசுன்னா என்ன, அவன் துரோணரை பற்றி பீஷ்மரை பற்றி பேசுகிறான்ல, அதுக்கோசரம் அதை கவுண்டர் பண்ணுறதுக்கோசரம் இந்த வார்த்தை. இப்போ 12வது ஸ்லோகம் வித்தியாசமாக இருக்கும். ந து ஏ பாவம் நத்வே பாகம் அப்படி சேர்ந்து படிக்கிறோம். நத்வே பாகம் ஜாத்து நாசம் ந த்வம் நேபே நேபே தனாதிபா ஜனாதிபாஹ ந சைவ ந பவிஷ்யாமஹ சர்வே வயம் அதஹ பரம் நத்வே பாகம் ஜாத்து நாசம் ந த்வம் நேபே ஜனாதிபாஹ ந சைவ ந பவிஷ்யாமஹ சர்வே வயம் அத்தப்பரம் அத்தஹாபரம். வேற ஒன்றும் இல்லை. இவர் சொல்ல வரார், நத்வே பாகம் ஜாத்து நாசம். நத்வே பாகம் இருக்குல்ல, ந தூ ஏவ அகம்னு அர்த்தம். நான் கூட, நான் தான், நானும் நான் இல்லைன்னு அர்த்தம். நத்வே பாகம் நானே இல்லாமல். நான் ஏவன்னா கிருஷ்ணனை பற்றி வசதியாக நினச்சிட்டு இருக்கலாம் அர்ஜுனன். நானே இல்லாமல் இருந்தேயா அப்படிங்கிறது. அதான் நத்வே பாகம் ஜாத்து நாசம். ஜாத்துன்னா நான் பிறக்காமல் இருந்தேன்னு அர்த்தம். இல்லை உயிரோடு இல்லாமல் இருந்தேன், அப்படி ஒரு காலம் இருந்தது. அதைத்தான் அப்படி சொல்கிறேன். நத்வே பாகம் ஜாத்து நாசம் ந த்வம் நேபே ஜனாதிபாஹ ந த்வம் நீயும் நேமே அப்படிங்கிறது தான். ந இமே ஜனாதிபாக. இமே ஜனாதிபான்னா ராஜாக்கள். உன்னோட சண்டை போடுறதா வந்திருக்காளே அந்த ராஜாக்கள், உன்னோட சேர்ந்து சண்டை போட போகிறவன் சில பேர் இருப்பான். சில பேரோட நீ எதிர்த்து சண்டை போட போகிற. அந்த இமே ஜனாதிபாக. ஜன அதிபாகன்னு அர்த்தம். ஜனங்கள் ராஜான்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். ஸோ நான் இல்லாத காலம் இருந்தது. நீயும் இந்த சண்டையில் ஈடுபடுகின்ற இந்த அசுரர்களும் அரசர்களும் இல்லாமல் இருந்த காலம் இருந்தது அப்படிங்கிற அர்த்தம் பண்ணிக்கலாம் முதல் வரியில். நத்வே பாகம் ஜாது நாசம் ந த்வம் நேபே ஜனாதிபாஹ. நேமேன்னு இருக்குது, அதை ந இமே ஜனாதிபாஹ அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். ந சைவ ந பவிஷ்யாமஹா. மேலும் மேலும் ந பவிஷ்யாமஹா, நாமெல்லாம் இல்லாமலும் இருக்க போகிறோம் கொஞ்ச நாள் கழிச்சு. ந சைவ ந சைவ ந பவிஷ்யாமஹா. பவிஷ்யாம்னா இல்லாமல் இருக்க போகிறோம். நாம் எல்லாரும் அழிந்து தான் போக போகிறோம். பவிஷ்யாமஹா வயம் அத்தஹா பரம். பயம்னா நாம் எல்லோரும் பவிஷ்யாமா. பயம்னா நாம் ந பவிஷ்யாமஹா இல்லாமல் இருக்க போகிறோம். அத்தஹா பரம். அதுக்காக இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு, பரம்னா அப்புறம், இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நாம் எல்லோருமே இல்லாமல் இருக்க போகிறோம் அப்படிங்கிற சொல்கிறது தான் இந்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை இன்னொருத்தர் நான் படிச்சு விட்றேன். நத்வே பாகம் ஜாது நாசம் ந த்வம் நேமே ஜனாதிபாஹ ந சைவ ந பவிஷ்யாமஹ வயம் அத்தஹ பரம்
வயம் அத பரம்னு இருக்குது, அதை வயம் அத்தஹா பரம்னு நம்ம பிரித்து அர்த்தம் பண்ணிக்கிறோம். அதனால் படிப்பிச்சோம். அப்படியே நாம் என்ன பண்ண போகிறோம், 11, 12, 13வது ஸ்லோகத்துக்கு போகிறோம். இந்த ஸ்லோகம் விசேஷமான ஸ்லோகம். பாருங்கள் எப்படி இருக்குது. தேகினோஸ்மின் யதா தேகே கௌமாரம் யவ்வனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்திஹி தீரஹா தத்ர ந முஹ்யதி. தேகினோஸ்மின் யதா தேகே கௌமாரம் யவ்வனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்திஹி தீரஹா தத்ர ந முஹ்யதி. பார்த்தோம். தேகி அஸ்மின் தேகன்னா இந்த உடம்பில் அர்த்தம். தேகினஹா அப்படின்னா இந்த 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 உடலில் இருக்கின்ற தேகினஹான்னா அந்த உடம்புக்கு எஜமானனாக நம்ம கருதுகிறோமே அந்த உயிர், அந்த ஆத்மான்னு அர்த்தம். தேகினஹான்னா ஆத்மான்னு அர்த்தம். தேகினோஸ்மின் தேகே யதா, எப்படி தேகினோஸ்மின் யதா தேகே, தேகினோஸ்மின் யதா தேகே இந்த உடம்பில் இருக்கிற ஆத்மா எப்படி உடம்பில் கௌமாரம் யவ்வனம் ஜரா, கௌமாரம்னா கௌமாரம் யவ்வனம் அதெல்லாம் உடம்போட ஸ்டேஜ். நாம் குமாரனாக இருக்கிற உடம்பு, அப்புறம் யவ்வனத்தோடு இருக்கிற உடம்பு, அதுக்கப்புறம் ஜரா அப்படின்னா வயசான உடம்பு. இதெல்லாம் பிராப்திகி பார்த்திருக்கிறது, அடைந்திருக்கிறது இந்த ஆத்மா. அதான் அர்த்தம். அதே மாதிரி ததா தேகாந்தர பிராப்தி, அதே மாதிரி தேகத்தினுடைய அழிவையும் பார்க்கிறது இந்த உடம்பு. செத்து போகிறதுங்கிறது இதுதான். அதனால் தத்ரஹா, அதனால் தீரஹா, தீரஹாங்கிற வார்த்தை இந்த நம்ம படித்தோம். நம்ம மகாதீரா தௌரேகன்னு அது நம்ம இதெல்லாம் பார்த்தோம். நம்ம ரகுவீர கத்தியத்தில் அந்த தீரகாங்கிற எல்லாத்தையும் புரிஞ்சுட்டு பார்க்குறவன் அவன் தான் தீரன். தீரன் நம்ம தமிழில் வேறு அர்த்தம் வச்சுட்டுருக்கலாம். நம்ம தீரன்கிறவன் ஒரு ஸ்திரமான மனத்தை உடையவன். ஏன் நடக்கிறது, எதனால் நடக்கிறதுன்னு அவனுக்கு தெரியும். அதனால் வருத்தமோ சந்தோஷமோ பட மாட்டான். அதனால தான் அந்த தீரஹா. தத்ரஹா தீரஹா நான் முக்கியத்தின்னா வருத்தப்படுவதில்லை. ஏன்னா இறப்பு அழிந்து போவது என்பது வேறொன்றும் இல்லை, இந்த உடலோட ப்ராசஸ் தான். தேகினஹா இருக்குது, அது அப்புறம் சொல்லலை. ஜீவன் இந்த உயிர் எப்படி இருக்குது இந்த உங்களுக்கு புரிய வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்லோகத்தை இன்னொரு நான் படிக்கிறேன். தேகினோஸ்மின் யதா தேகே கௌமாரம் யவ்வனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்திஹி தத்ர தீரஹா ந முஹ்யதி. முஹ்யத்தின்னா வருத்தப்படுதல். ஸோ இறத்தல் என்பதை குறித்து தீரர்கள்னா உண்மையை உணர்ந்தவர்கள் வருத்தப்படுவதில்லை அப்படின்னு இந்த 13வது ஸ்லோகத்தில் கண்ணன் சொல்கிறான். மெதுவாக எப்படி கூட்டின்னு போனான்னு பாருங்க இந்த ஆர்குமெண்ட். இதுதான் சாங்கிய யோகம். புரிஞ்சுனா இப்போ 14வது ஸ்லோகத்தையும் பார்த்துடலாம். அது விசேஷமாக இருக்கிறது. மாத்ராஸ்பர்சாத் கௌந்தேய சீதோஷ்ண சுகதுக்கதாக ஆகமாபாயினः அனித்யாக தாம் திதிக்ஷஸ்வ பாரத. மாத்ராஸ்பர்சாஸ்து கௌந்தேய சீதோஷ்ண சுகதுக்கதாக ஆகமாபாகினோ நித்யன் அனித்யன் போட்டிருக்கு. நம்ம
ஆகமாப்பாகினோ அநித்ய ஆகமாப்பாகினோ நித்ய அநித்யः ஆகமாப்பாகினோ நித்யாக தாம் ஸ்திதிக்ஷஸ்வ பாரத. இது விசேஷமான ஸ்லோகம். பாரதன்னு அர்ஜுனனை கூப்பிட்ட கண்ணன் சொல்லுகிறான் இந்த வார்த்தையை. மாத்ரா ஸ்பர்சாத்து கௌந்தேய. மாத்ரான்னு ஒரு வார்த்தையை போட்டிருக்கார். மாத்ரானா ஒரு உபகரணம், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு, புரிஞ்சுங்க, மெஷர் பண்ணுற ஒரு விஷயம். அதை வச்சுட்டு தான் நம்ம சீதோஷ்ண, இது குளிர்ச்சியாக இருக்கிறது, இது சூடாக இருக்கிறதுன்னு சொல்கிற மாதிரி, சுக துக்கதாக, இது துக்கத்தை தரக்கூடியது, இது சுகத்தை தரக்கூடியதுன்னு நம்ம சொல்கிறோம். ஏதோ நம்மக்கிட்ட ஒரு அளவுகோல் வைத்து கொண்டிருக்கிறோம். அதை வைத்து கொண்டு தான் நாம் சொல்லுகிறோம், இந்த இது நல்லதை, இது துக்கத்தை தரக்கூடியது, இது சுகத்தை தரக்கூடியது அப்படின்னு சொல்கிறதோட நிற்காம சீதோஷ்ணா, சீதோஷ்ணான்னு சொல்கிற குளிர்ச்சியானது இது, சூடானது இது என்று சொல்லுகிறோம். இதெல்லாம் நம்ம மாத்திரம் தான், நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்டு தான், நம்ம புரிஞ்சு இதை வச்சுன்னு தான் நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறம் ஆகமா பாகினா, ஆகமா பாகினோன்னு இருக்குது. ஆகமா பாகினா, ஆகமா பாகினா வரும் போகும், ஸ்திரமாக நிற்காது நம்மளோட. சில நாளைக்கு சந்தோஷமாக இருக்கும், சில நாளைக்கு வருத்தமாக இருக்கும், அதே மாதிரி குளிர்ச்சியாக இருக்கும், சூடாக இருக்கும். இதெல்லாம் வந்துண்டும் போயின்னு இருக்குங்கிறத. ஆகமா பாகினா அநித்யாக, நித்தியம் இல்லை இவைகளெல்லாம், பர்மனண்ட் கிடையாது, நிரந்தரமானவை அல்ல. அநித்யாக தாம், அவற்றை, இந்த மாதிரி மாற்றங்களை எல்லாம் சிதிஷ்சஸ்வ, ஸ்திதி க்ஷஸ்வ அப்படின்னு போட்டிருக்க. நம்ம ஸ்திரமாக இருந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும், பொறுத்து கொள்ள வேண்டும். பொறுத்து கொள்ளுன்னு அர்த்தம். இதில் சிதி க்ஷஸ்வ பாரத அர்ஜுனனே, இவைகளை எல்லாம் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், பொறுத்து கொள்ள வேண்டும், இதுதான் அர்த்தம். நம்மளோட ஸ்கேலை வச்சுட்டு தான் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம். அது வந்துட்டும் போயிட்டும் இருக்கும், உண்மையான பர்மனண்ட் நிரந்தரமாகவும் இருக்காது. இவற்றை எல்லாம் நாம் பொறுத்து கொள்ள வேண்டும், தாங்கிக் கொள்ள வேண்டும் அர்ஜுன அப்படின்னு சொல்கிறார். ஸோ மேலே சொன்ன அதெல்லாம் தான் சுக துக்கங்கள், செத்து போயிட்டான்னு வருத்தப்படுறது, அப்படி தான். அதை தான் இங்கே சொல்கிறேன். இப்போ நான் ஸ்லோகத்தை ஒரு தினம் படிச்சு விட்றேன், உங்களுக்கு புரிய வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். மாத்ரா ஸ்பர்சாஸ்து மாதா ஸ்பர்சா அஸ்துன்னு புரிஞ்சுக்கலாம். அந்த தூங்கிறது ஒரு ஆல்சோ பட் அப்படின்லாம் புரிஞ்சுக்கலாம். ஆனால் இது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை அந்த பொசிஷனில் வைக்கிறதுனால தான் ஸ்பர்சாத்துனா புரியுதா. அது தண்ணி சூடாக இருக்கான்னு பார்க்கணுன்னா தெர்மாமீட்டரை தண்ணிக்குள்ளே வைக்கணும், அதுதான் ஸ்பர்சம். அதான் சொல்கிறேன். மாத்ரா ஸ்பர்சாஸ்து கௌந்தேய, ஸ்பர்சாஸ்து கௌந்தேய. கௌந்தேயனா குந்தியின் புத்திரனான அர்ஜுனனேன்னு கூப்பிடுற. சீதோஷ்ண சுக துக்கதாக ஆகமாப்பாகினோ, ஆகமாப்பாகினா அப்படின்னு படிக்கலாம். அநித்யாக தாம் அவற்றை ஸ்திதி க்ஷஸ்வ பாரத நாம் தாங்கிக் கொள்ள வேண்டும். தாங்கிக் கொள்ளுன்னு அர்த்தம். இந்த இடத்துல சிதி சஷ்வ அப்படின்னா அவற்றை ஏற்றுக்கொள்ளுன்னு அர்த்தம், பொறுத்து கொள்ளுன்னு அர்த்தம். திருப்பி ஒரு தினம் படிக்கிறேன். மாத்ரா ஸ்பர்சாஸ்து கௌந்தேய சீதோஷ்ண சுக துக்கதாக ஆகமாப்பாகினோ, ஆகமாப்பாகினா அநித்யாக தாம்னா அவற்றை, தாம் ஸ்திதிக்ஷஸ்வ பாரத. படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு முடித்துக்கொள்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.